Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்மளுடைய சப்போர்ட்டர் ஹார்ட் டிசீஸ் ப்ரிடிக்ஷனுக்காக வீடியோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பார்க்கலாம். ஃபர்தராக ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் மாதிரி நான் காமிக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் டொமைன்னு மென்ஷன் ஆயிருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா மைனிங் தானே கேட்டோம், டேட்டா சயின்ஸ்னா என்ன அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இல்லை டேட்டா மைனிங்ல நீங்கள் படிக்கும்போது டேட்டா சயின்ஸோட சில கான்செப்ட்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால ஒரு கிளியர் ஐடியா ஒரே ஒரு லைனில் கூகுள் சர்ச்சில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ டேட்டா மைனிங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டேட்டா மைனிங் வந்துட்டு சப்செட்னு வச்சுக்கலாம், டேட்டா சயின்ஸ்க்கும் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எப்படி லோக்கலில் டவுன்லோட் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் எதுலேருந்து காமிக்கிறேங்கிறத சொல்லிடுறேன். இது வந்துட்டு கிட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டெவலப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் லேர்னிங் பர்பஸ்க்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸை எடுக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபோர்க் பண்ணியோ இல்லை உங்களோட லோக்கல் சிஸ்டமில் வந்துட்டு நீங்கள் க்ளோன் பண்ணியோ ஃபர்தராக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணி இந்த லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா கிட்ஹப்பில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் வச்சும் டேரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடி க்ரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற இந்த டிசீஸ் ப்ரொடெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணும், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓகேயா இருக்குது, நீங்கள் இது லேர்னிங் பர்பஸ்க்கோ இல்லை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு எடுத்து ஃபர்தராக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி பேஜுக்கு வந்துக்கோங்க. ரெபாசிட்டரினா சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராஜெக்ட் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோல்டர் மொத்தம் எல்லாமே சேர்த்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா இதையும் சேர்த்து ஒரு பர்டிகுலர் பாக்ஸில் போட்டு வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெபாசிட்டரி வந்துட்டு சிம்பிளாக ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த ஒரு ரெபாசிட்டரி பேஜுக்கு வந்தக்கப்புறம் இங்கே ஃபோர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டும் உங்களுடைய கிட்ஹப் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் -டெவலப்பர்னு இருக்குது. இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண யூசரோட யூசர் நேம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபோர்க் பண்ணக்கப்புறம் சில 2-3 கொஸ்டின் கேட்கும், சிம்பிள் கொஸ்டின், அதை கொடுத்து ஓகே சொல்லி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் ஏபிசின்னு இருந்துச்சுன்னா ABC/ இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல் இதுவும் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் வந்துட்டு நீங்கள் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கோட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோனுக்கு வந்துட்டு பாப்புலரான ஆப்ஷன் HTTPS. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு CLI எல்லாம் கொஞ்சம் தெரியும், இல்லை நீங்கள் வேறு ஏதோ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பாப்புலராக ஈஸியாக இருக்கக்கூடிய வெர்ஷன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்ஹப் டெஸ்க்டாப். அதில் வந்துட்டு க்ளோன்னே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ளோனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த URL மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் உங்களுடைய ஃபேவரட்டான கோடு IDEக்கு நீங்கள் போயிட்டு அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட், நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் கிட்ஹப் டெஸ்க்டாப்பையும் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது நான் சொன்னது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக இந்த ஜிப் ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு CLI எல்லாம் தெரியும்னா கிட் ரெப்போ க்ளோன் வச்சு இந்த ஹோல் ப்ராஜெக்டை உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் அந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது சில கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு OpenAI ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீச்சர் ஆட் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி என்னங்கிறது சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரெபாசிட்ரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெபாசிட்ரி போனதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ரீட்மி ஃபைல் பாருங்கள். எல்லா ஆத்தரும் ரீட்மி ஃபைலில் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதையும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இன்கேஸ் அந்த ஆத்தர் வந்துட்டு ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மாதிரி கான்டென்ட் இருக்குங்கிறத சொல்கிறேன். அந்த ப்ராஜெக்டோடைய ஓவர்வியூ, அப்புறம் அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், இன்கேஸ் அந்த டுட்டோரியல் வீடியோ லிங்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருப்பாங்க. பர்சனல் கான்டாக்ட் இது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க டவுட்ஸ் தான் கேட்கறதுக்கு. பட் எல்லா ஆத்தரும் அப்படி கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா இதோடைய ஓவர்வியூ, PPT லிங்க், அப்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். சைடில் வந்துட்டு லாங்குவேஜஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ரெபாசிட்டரி ப்ராஜெக்டை மெஜாரிட்டியை எந்த லாங்குவேஜில் பில்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பைத்தான் வச்சு ஜூபிட்டர் நோட்புக் மூலியமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்மி ஃபைலில் வந்துட்டு நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ரிசர்ச் பேப்பர் எதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பண்ணியிருக்காங்கிற அதுக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. இமெயில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஆத்தரை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அது உங்களுடைய ஓன் விஷ். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். கிட்ஹப்பில் என்ன கோட் இருக்குங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன்.
எப்படி நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெப்போசிட்டரி வச்சு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் காமிச்சிருந்தால அதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிசீஸ் ப்ரொடக்ஷனை சொல்லி வேற ஒரு ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டேட்டா செட் ஆர் எந்த ப்ரோக்ராமிங் கரெக்டாக இருக்குது இல்லை எந்த கோட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அந்த ஆத்தரோடதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக பர்சியூ பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா பைத்தான், பேண்டா, சிபான் இதெல்லாம் லைப்ரரிஸ் பைத்தானில் யூஸ் பண்ணுற இம்போர்ட் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ், மேட்ப்ளாட்லிப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த லைப்ரரிஸ் ஃபெமிலியர் இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கலாம். பட் அந்த ப்ராஜெக்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாமல் அந்த லைப்ரரிஸ் வந்துட்டு என்ன மீனிங் இல்லை வந்துட்டு மேட்ப்ளாட்லிப் பண்ணினால என்ன யூஸு, எங்கேருந்து டேட்டா செட் கலெக்ட் ஆகுது இதெல்லாம் எதுவும் தெரியாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணுறது வந்துட்டு வேஸ்ட் தான். மேபி நீங்கள் அப்படியே லேர்னிங் பர்பஸ்க்கு எடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் பிளாக்கர் ஆனாலுமே ChatGPT சைட் பை சைட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு அதில் எக்ஸ்டென்ஷன் பிளாக் பாக்ஸ் ஏஐன்னு நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோட்ல டவுட்னா ஜஸ்ட் அதை ஹைலைட் பண்ணிட்டு பிளாக் பாக்ஸ் ஏஐட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அது கிளியராக உங்களுக்கு பண்ணிடும். ஸோ ரீட்மி ஃபைலில் சொல்யூஷன், அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சில அல்காரிதம்ஸ்னால் என்ன, டேட்டா இன்ஃபோலாம் வந்துட்டு எதை வச்சு எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸோடைய டீட்டெயில்டு மீனிங் என்னங்கிறதையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. லைப்ரரிஸ் யூஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மேட்ப்ளாட்லிப் வந்துட்டு டேட்டா விஷுவலைசேஷன், சிபான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பேண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு எப்படி வந்துட்டு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணதுன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணலான்னு. அதுவும் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் டைட்டில் கிரியேட்டட் தான் வரும். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டும் சேம் டைட்டில் தான், டிஃப்ரெண்ட் ஆத்தரோடையது. ஸோ டைட்டில் எல்லாம் சேமாக தான் இருக்குது, பட் அந்த ப்ரோக்ராமிங் ஸ்டைல் தான் மேபி உங்களுக்கு டிஃபர் ஆகலாம். ஸோ இது இன்னொரு ஒரு ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரீட்மி ஃபைலில் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அல்காரிதமும் எந்த ரிலேட்டடாக வருது, எந்த இம்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வருதுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அக்யூரேசி வந்துட்டு எவ்வளோவா வந்திருக்கு, டேட்டா செட்டுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கேகல்லேருந்து தான் டேட்டா செட் எடுத்திருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இது வந்துட்டு அகெயின் இன்னொரு ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிறது. ரேண்டம் ஃபாரஸ்ட், நேவ் பேஸ், எம்எல் அல்கோரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி டேட்டா மைனிங்கும் இந்த டேக்ல இருக்கு. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டேட்டா மைனிங் இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் டேட்டா சயின்ஸ். அதனால நீங்கள் படிக்கும் போதே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம், டேட்டா சயின்ஸில் வரதும் இதிலே இருக்குங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு சப்செட் மாதிரி. இதில் உங்களுக்கு பிபிடியும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணா மேபி அந்த பிபிடியில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் கோடு, டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸில் என்ன இருக்குது, இன்ட்ரொடக்ஷன், இதெல்லாம் உங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது, ரெபாசிட்டரி நம்ம எப்படி யூஸ் பண்ணும், க்ளோன் பண்றதுலேருந்து எல்லாமே டீடைல்டாக இந்த ஒரு ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்ட் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற 5 அல்காரிதம்ஸ் என்ன அப்படிங்கிற பிரீஃபான ஃப்ளோ சார்ட் போட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிறது. தனித்தனி ஃபோல்டர்ஸ் போட்டு ஸ்க்ரீன்ஷாட், அவுட்புட் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இதிலே உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கு. ரெக்ரூட்மெண்ட் டெக்ஸ்ட் ஃபைலும் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்துட்டு JS அண்ட் HTML ஜஸ்ட் ஒரு UI இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பைத்தான் மெஜாரிட்டியாக இருக்குது. லாகின் சைன்அப் பேஜ் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் வியூ பண்ணி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டேரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லாகின், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஹோம் பேஜ் பார்க்குறது எப்படி இருக்கும், டீமு, ப்ரிடிக்ஷன் சிஸ்டம்குள்ள வந்துட்டு சைன் அப் பண்ணுறதுக்கான பேஜில் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், அதோடைய கமெண்ட் என்னங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. வீடியோவில் காமிச்ச இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோனோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பியும் மோனோர் ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல மென்ஷன் பண்ணியிருப்பேன்.